Daily. Taste the Daily. ரஜினி சார் படத்துல சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிச்சு உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. யாரும் சொல்றாரு உட்காருங்கன்னு? உட்காருங்க. கமல் சாரை பார்த்தது தசாவதாரம் படத்துல. அப்பதான் கிட்டகால கமல் சாரை பாக்குறேன். அப்படியே வந்து நின்று இருந்தார் கூட வச்சுக்கிட்டு இந்த பட்ஸ்ல இந்த மேக்கப்லாம் போட்டு அனுமா இந்த நம்பி கேரக்டர் பண்ணுவாரு. இப்போ எனக்கு ஒரு பையன் வாய்ப்பு தரல, நான் பேர் சொல்ல விரும்பல, நல்ல படம். இப்போ 4வது படம் பண்ணுறாப்புல. அப்போ ஒரு நாளைக்கு கோவம் வந்தது, நீங்களாம் உருப்படைய மாட்டேன், படமே நீங்களாம் நாசமாக தாண்டா போய்டும் அப்படின்லாம் ஒரு மாதிரி எனக்கு எமோஷனல் ஆகிட்டேன். ஆமாங்க, இவங்கெல்லாம் தான் கொடுத்தாதாங்க வர முடியும், பெரிய டைரக்டர்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அப்படி முடிய வச்சுக்கிறானுங்க, இப்படிலாம் வச்சுக்கிட்டு கழுத்தில் செயின் இங்கே மோதுறாங்க, உடனே சிம்பு ஆகிட முடியுமா? சொம்பாயிருவானுங்க எல்லாம். அப்புறம் ரஜினி சார் படத்துல சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிச்சேன். ரஜினி சார் கூடயும். ஆமா, ரஜினி சார் கூடன்னா டயலாக் இல்ல, நாங்க அந்த ஆபீசர் மாதிரி 5 பேர் நிப்போம். அப்ப அந்த சீன் எடுக்கும்போது பக்கத்துல நின்று பார்த்தோம். ஒருத்தர் AK-47 கண்ணோட நின்னாரு. என்னடா இது பேசலான்னு பார்த்தாலே பயமா இருக்கு. உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. யாரும் சொல்றாரு உட்காருங்கன்னு? உட்காருங்க, வாங்க போங்கனாரா? என்னடா உட்காருங்க அதெல்லாம் சும்மா உட்காருங்க அப்படின்னாரு. அதே இது வந்து கமல் சாரை பார்த்தது தசாவதாரம் படத்துல. ஆமா, அதுல நான் ஜிம்பாய்ஸ் ஈசிஆர்ல ஒரு பெரிய வீடு. கேமராமேன் ரவிவர்மன் சார் தான். அப்ப KS ரவிக்குமார் சார் தான். ஒரே யானை அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் கிட்டகால கமல் சாரை பாக்குறேன். அப்படியே வந்து நின்று இருந்தார் கூட வச்சுக்கிட்டு இந்த பட்ஸ்ல இந்த மேக்கப்லாம் போட்டு அனுமா இந்த நம்பி கேரக்டர் பண்ணுவாரு. அப்பதான் ஒரு தடவை பாத்திருக்கேன். இல்ல, உண்மையே சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு ஆக்டரை பத்தி கேட்கும் போதும் அப்படியே அந்த ஆக்டர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட பாவனை, அந்த பாடி ரியாக்ஷன், அது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரி அப்படியே பேசுறீங்களே சார். இல்லங்க, அதெல்லாம் கவனிக்கணும் நம்ம. சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு சாயங்காலம் மீட்ரு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நான் அந்த இது தொழிலுங்க. நான் என்னைக்குமே நான் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சினிமா வந்து தியேட்டர்ல படம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிசல்ட், அது வேற கிளாப்ஸ் பண்றானுங்க, இல்லை என்னையா அப்படி போரா இருக்கு, அதெல்லாம் வந்து தியேட்டர்ல பணம் கொடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். எனக்கு இது தொழில், சினிமா தொழில். நான் சாப்பாட்டுல கை வைக்கும் போது ஃபர்ஸ்ட்டுங்க, இப்பயும் நான் சொல்றேன், எந்த இன்டர்வியூல நான் சொல்லல, இந்த இன்டர்வியூல சொல்றேன். இப்ப போன உடனே ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கடவுளை அன்னபூரணி வேண்டிக்குவேன். சாப்பிடும்போது இந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் காஃபி டீ கொடுத்துருவாங்க காலையில. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிப்பாங்க. பொங்கல் இருக்கும், இட்லி இருக்கும், வடை இருக்கும், பூரி இருக்கும், பழைய சாதம் வச்சிருப்பாங்க, அப்புறம் ராகி வைப்பாங்க, கிச்சடி வைப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில ஃப்ளாஸ்க்ல உங்களுக்கு வேணுங்கிறது காஃபி டீ பூஸ்ட் வச்சிருப்பாங்க. இது முடிஞ்ச உடனே மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ல ஒரு 11க்கு பட்டர் மில்க் இல்லை ரோஸ் மில்க், லெமன் ஜூஸு, காஃபி டீ அது உண்டு. அப்புறம் மத்தியானம் லஞ்சு வெரைட்டியா வைப்பாங்க, சைட் டிஷ் எல்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பணம். இது எல்லாம் யார் கொடுப்பா? தயாரிப்பாளர் மட்டும்தாங்க. வேற எந்த துறையிலையும் எனக்கு தெரிஞ்சு இது கிடையாது. அப்புறம் நம்ம முகத்தையும் வேர்ல்டு ஃபுல்லும் காமிக்கிறாங்க பாருங்க. இப்ப நான் சொல்லுவேன்ல, இப்ப நாளைக்கு என் குழந்தைகிட்ட இந்த பாரு தாத்தா நடிச்சிருக்க பத்தியா இந்த படத்துல, அது வேற எங்க பண்ண முடியும் சொல்லுங்க? நான் வந்து தற்பெருமையோ ஒரு கர்வமாவோ அப்படி நான் பேசல. இதுக்கெல்லாம் காரணம் முதல் தயாரிப்பாளர். அவங்க நல்லா இருந்தாதான், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அவங்க சேத்துல காலை வச்சாதான் நீ சோத்துல கை வைக்க முடியும். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதாங்க எல்லா நடிகர்கள் இதை நம்பி நிறைய கிராஃப்ட் இருக்கு, அவங்க தான் பணம் போடுறாங்க. நான் பார்த்துருக்கேன் கண்ணால. சாயங்காலம் பேமெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தியில நிற்பாங்க, பணம் கொடுத்து எல்லாம் பண்ணோன்னு, ஏய் பணம் கொடுத்துட்டாங்கப்பா, நல்ல கம்பெனிப்பா, போட்டு விட்டாங்கப்பா அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. நீங்க வடிவேல் சார் கூட ஏதாவது மூவி ஆக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல, தென்னாலின்னு ஒரு படம் கிட்ட காலம் மட்டும் சாரை பார்த்தேன். அதுல இந்த மன்னர்கள் மாதிரி வரிசையா சபால உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா, அது அது மாதிரிதான் பாத்திருக்கேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கல, பாக்கணும். அவரு எல்லாம் வேற லெவல். ஆமா, ஐயோ சொல்லும் போதே வைபாக்குறீங்களே, வேற லெவல். சும்மா அப்படியே அவரெல்லாம் வேறங்க. சூப்பர் சூப்பர். ஏன் நான் வந்து வடிவேல் சாரை பத்தி கேக்குறேன் அப்படின்னா, சமீப காலமா நீங்க பாத்திருப்பீங்க, வடிவேல் சாரை பத்தி சிலர் வந்து ஒரு
மனக்கசப்பான விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவி கேட்கிறோம், பண்ண மாட்றாங்க. பட் கூட நெறைய நடிச்சிருக்கோம் அப்படிலாம் நெறைய இல்லங்க. ஆக்டர்ஸ்லாம் சொல்லி எல்லாரும் கேள்விப்படுறோம். இந்த உலகமே அப்படிதான். ம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இப்ப ம். எனக்கு ஒரு ஒரு பையன் வாய்ப்பு தரல. ம். ம். நான் பேர் சொல்ல விரும்பல. நல்ல படம். இப்ப 3 4வது படம் பண்றாப்புல. தெரிஞ்ச பையன். நான் ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன், இங்க எங்க புரொடக்ஷன் இருக்கு. இதெல்லாம் போய் பாரு. அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி பேனா குடுத்து, எல்லாம் குடுத்து, அவனுக்கு நைட்டு டிஃபன்லாம் வாங்கி குடுத்தேன். இப்ப நல்ல பெரிய ஆக்டர்லாம் பண்றான். அப்ப அவன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஆஃபீஸ் போட்டதே சொல்லல. அப்ப நான் ஆஃபீஸ் போனேன். டீ குடுங்க அப்டின்னா. டீ குடிக்கிறதுக்காக நான் வரல. நான் பேசிக்கலி ஆக்டர். எனக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னோன, ஒரு நடிகர் பேர சொல்லி அவரோட போடுறேன்னா. நீ அடுத்த படத்துல குடு. என் கூட வந்தவங்களுக்கு குடுன்னு சொன்னேன். அவங்கலாம் இப்ப இருக்காங்க. அடுத்த ம். படமும் பண்ணலாம் தரல. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு கோவம் வந்தது. "நீலாம் உருப்படவே மாட்டடா! உன் படமே நீலாம் நாசமா தான்டா போயிடுவ" அப்படின்லாம் ஒரு மாரி எனக்கு எமோஷனல் ஆயிட்டேன். ஓகே, ஓகே. ஆமாங்க. இவங்கலாம் தான் குடுத்தா தாங்க வர முடியும். பெரிய டைரக்டர்லாம் குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதான் பிராக்டிகல் நம்ம உண்ம. கூடவே நான் கேட்டேன். இருந்தவங்களே நமக்கு வாய்ப்பு நான் உண்மைய தரலன்னு. சொன்னேங்க. நான் உண்மைய சொன்னேன். எனக்கு வந்து மணிரத்னம் சார் தரமாட்டாங்க, சங்கர் சார் தரமாட்டாங்க, கே.எஸ். ரவிக்குமார் ம். சார் தரமாட்டாங்க. யாருன்னு தெரியல. இந்த ஆளு எப்படி டயலாக் பயப்படுவாங்கங்க. ஒரு பெரிய நடிகர வச்சு பண்ணும்போது, இந்த ஆளு என்ன படம் பண்ணியிருக்கான்? ம். ப்ரீவியஸ் "ஓ! என்னையா இத்தன கிளாஸ் எடுக்கவா முடியும்?" அப்படிம்பாங்க. தரவே மாட்டாங்க. ம். பெர்ஃபார்மன்ஸுக்குலாம் அங்கலாம் பண்ண முடியாது. சின்ன படத்துலலாம் நடிச்சு வந்து பெரிய ஆளா வந்து வந்தா தான் அவங்க கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க பெரிய செலிபிரிட்டி வச்சு டைம் எல்லாம் எல்லாத்துக்கும் மணி. நான் வந்து ம் சார் ம் அ அ ஏத்த மாரி வேற ஏதோ பெரிய நடிகர் நிக்கிறான். ம் அ சார் அப்படின்னா போச்சு. புரியுது, ஆமா. புரியுது. அப்ப அந்த இது அப்ப நம்ம நல்லா பண்ண பிராக்டிஸ் பண்ணா, அப்ப எங்க பண்ண முடியும்? சின்ன சின்ன படத்துலலாம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுலலாம் நம்ம பண்ண தான் நம்ம அதுல ஃப்ரீடம் குடுப்பாங்க. அண்ணே புரியுது. இன்னும் இப்படி பண்ணலாமா? இப்படி அப்ப அவங்க அதுலலாம் பண்ணா தான் அந்த படத்துக்கு நிக்க முடியும். அப்ப என் ஃப்ரெண்ட்ட நான் கேட்டேன். ஒரு சராசரி ஒரு நடிகரா இருந்து கேட்டேன். அதுக்கப்புறம் கடவுள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். நான் அவன சபிக்கலாம் கூடாது. அப்புறம் உதவி செஞ்சதோட அர்த்தமே ம். அப்ப வந்து கண்டிப்பா, நீ கண்டிப்பா. பலன எதிர்பார்த்து ஏதோ ஒரு அப்ப எதுக்கோ ஒரு இதோட பண்ணியிருக்க. அவன் மனசுல அது இருக்கணும். அதுலேருந்து அந்த தவற உணர்ந்ததுலேருந்து நான் யாரையும் திட்டுறதோ, சபிக்கிறதோ இல்ல. ம். எதுக்காக சொல்ல வரேன்னா, வாய்ப்பு குடுத்தா அந்த டைரக்டர் நல்லவங்க. அப்ப வாய்ப்பு குடுக்கலன்னா, "யோவ்! அவன்லாம் வேஸ்ட்யா அந்த ஆள்லாம் வாய்ப்பே தர மாட்டேங்கிறான் சும்மா." ம். அந்த மாரி அப்பல்லாம் யாருமே அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு ஒரு குணம் இருக்குங்க. சினிமால பார்க்குறீங்க ஒரு முகம் இருக்கும். ரியலான ஒரு முகம் இருக்கும். ம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, சினிமாக்காரங்கனாவே லக்ஸூரியா இருப்பாங்க. ஆடம்பரமா இருப்பாங்க. கண்டிப்பா, பணம், கண்டிப்பா, கண்டிப்பா. பணம், புகழ் நெறைய பேர் அத ஃபோக்கஸ் பண்ணி தான் வராங்க. ம். ஆனா, அதுக்கு முன்னாடி இங்க டேலண்ட் இருந்ததுனா தாங்க வேலைக்கு ஆகும். இல்லன்னா என்ன உடுக்கடிச்சாலும், என்ன பண்ணாலும் யாருனாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஆமா. ம். இதான் உண்ம. இருக்கலாம். சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். வடிவேலு சார் மேல வருத்தம் இருக்கலாம். இல்லாமயே இருக்கலாம். விமர்சனங்கள் இருக்கலாம். ம். எல்லாத்துக்கும் மேல அவங்க அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? புரியுது. அதுதான் ஜட்ஜ். இப்ப இந்த பையன் வாய்ப்பு குடுக்கலன்னு வச்சுக்கங்க. ம். இப்ப நான் திட்டுறேன்னா, அத அன்னைக்கே சொல்லியிருக்கணும். ஒருத்தங்க சொல்லி இப்படிலாம் செய்யாத, தப்பு அது. அப்படிலாம் சபிக்காதய்யா! அவன் வளர்ந்துட்டு வர பையன். உனக்கு ம். வாய்ப்பு குடுக்கலன்னா, இந்த படம் இல்லன்னா வேற படம். நீ ம். இவன நம்பி தான் வந்தியா? உதவி செஞ்சிருக்கியா உட்ரு. அப்ப நீ உதவி செஞ்ச, அவனுக்கு டிஃபன் வாங்கி குடுத்த, சில ஆஃபீஸ் அட்ரஸ் குடுத்துருக்க அப்படின்னா, அப்ப நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த ஹெல்ப் பண்றியா? அப்போ உனக்கு ஒரு 4, 5 பேர் அட்ரஸ் குடுக்குறாங்கல்ல, அப்ப ம். நீ தானே இப்ப அட்ரஸ் கார்த்தின்னு வர. அப்ப அவங்க பேரெல்லாம் நீ சொல்றியா? நீ சொல்லியிருக்கியா எங்கேயாவது? அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு கன்னத்துல அடிச்ச வந்து, ஆகா! இல்ல தப்பு தான் சார். ஏதோ ஒரு 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 சராசரி ஒரு மனிதனா, அது மாரி சொல்லக்கூடாது. மன்னிச்சுக்கங்கன்ட்டு, அப்புறம் அவன்ட்டயே மன்னிச்சுக்க உன்னைய பத்தி நான் தப்பா ஏன்னா, என்னண்ணா அப்படின்னா அந்த பையன், இல்ல நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன்னு. அதுலேருந்து இப்ப அந்த குணம்லாம் கிடையாது எனக்கு. சூப்பர் சார், சூப்பர். இப்ப நெறைய விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம். சினிமா சார்ந்த நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த சினிமா வந்து உங்களுக்கு கத்துக் குடுத்தது என்ன சார்? சினிமாங்கிறது முக்கிய ஒரு விஷயம். பொழுதுபோக்கு ம். தான். ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். அதுலேருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2 மணி நேரத்துல என்ன கத்துக்க முடியும் சொல்லுங்க? ம். ஒரு பொழுதுபோக்கு. அவங்கவங்க ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா. போறாங்க. அவ்வளோதான் அவங்கவங்க பார்ட் முடிஞ்சது போறாங்க. ம். சினிமாங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வந்து ஒரு வியாபாரம் ம். பிளஸ் ஒரு என்டர்டெயின்மென்ட் அவ்வளோதான். கண்டிப்பா சார். நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்ல கத்துக்காம, இந்த WhatsAppல நான் அனுப்புறேன் பார்த்தீங்களா ம். அட்ரஸ்லாம், அவன் டிபில ஃபோட்டோ வச்சிருக்கானான்னு பார்ப்பேன். இல்ல ம். WhatsAppல ஃபேக் பெர்சன்ட்டு நான் பிளாக் பண்ணிடுவேன் நம்பர. ஓகே சார். ஓகே. சினிமால இல்லாதவன் எதுக்கு நீ நீ என்ன பொண்ணா? பொண்ணுங்களே இந்த காலத்துல வைக்கிறேன். நீ எதுக்கு ஒண்ணு வைக்கிற? ஏன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். ஓகே, ஓகே, நெறைய ஓகே. டைரக்டர் கேட்பாங்க. ம். கொஞ்சம் கரல் முடியா வேணும், டாலா வேணும், கொஞ்சம் ம். மீசை வச்சவங்க வேணும், பப்ளி ஃபேஸா வேணும். அந்த ஓகே, மாரிலாம் ஓகே. கேட்பாங்க. நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன் டைரக்டர். சூப்பர் சார். அதுக்காக வைங்க. நீங்க சினிமால இல்லன்னா பரவால்ல அப்டிம்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த அனுப்புறேன் பார்த்தீங்களா அந்த அட்ரஸ்லாம் ஆமா, ஆமா. ரிப்ளை பண்றானா, தேங்க்ஸுங்கிறானா, ஓகேங்கிறானா,
சில பேர் வெறும் கேன்லாம் போடுவான். எனக்கு சர்ருங்கும். என்ன கேனா கிறுக்குன்னு அப்படின்னு சொல்லி ஐயய்யோ! கிறுக்குன்னு வருது. அத கிறுக்குன்னு போடுறானா நம்மளைய? நான் அப்படிதான் ம். இமேஜின் பண்ணுவேன். ஓகே, ஓகே. தேங்க்ஸ்ன்னு இருக்கு. அத கேன்னு போட்டா என்னங்க அர்த்தம்? அப்புறம் கண்டிப்பா, தம்ஸ் அப் கண்டிப்பா. போடுவான் இப்படின்லாம். ம். என் வயசு எனக்கு 56. இவன் இந்த பசங்க இப்ப நீலாம் எப்புட்றா உனக்கு ஈஸியா உனக்கு சாப்பாடு குடுக்குறேன் பாத்தியா, நீ உனக்கு பசி இல்ல. டேய் சாப்பிட்றா, வடா இந்தடா பாயாசம். ஆமா. பசியோட இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. கண்டிப்பா, கண்டிப்பா சார். அவன் தான் ஜெயிப்பான் சினிமால. எல்லாருமே என்ன நெனைக்கிறான், உள்ள ஒரு டீ ஷர்ட் வெளியில போட்டு விஜய் மாரி இப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டு, அப்படி பைக்ல இப்படி போ அ அ அப்படி 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 நெனச்சா எப்படிங்க முடியும்? புரியுது, ஆ புரியுது. எல்லாரும் அப்படி முடிய வச்சுக்கிறானுங்க. இப்படிலாம் வச்சுக்கிட்டு கழுத்துல செயின், இங்க மோதிரம், உடனே சிம்பு ஆயிட முடியுமா? சொம்பாயிருவானுங்க எல்லாம். நசுங்கி போய் சொம்பாயிருவானுங்க. வாழ்க்கை போயிரும்டா அப்படிம்பேன். நெறைய ம். பேர்ட்ட. நான் பயமுறுத்தலடா, நிஜத்த சொல்றேன். ஓகே நீ சார். யாருன்னு ப்ரூஃப் பண்ணு. இங்க உழுந்து அழுடா, அழுனா பண்ணணும்டா, அழுகணும்டா நீ. சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு பண்ணணும். உட அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுவானுங்க. எங்க கூத்துப்பட்றையில. 10 பேர் கேர்ள்ஸு எல்லாம் நிப்பாங்க ரவுண்ட்ஸா. அங்க அந்த ஷை டைப் அது இருக்கக்கூடாது. கொரட்டா சூரி, வடிவேல் சார்லாம் வந்தாங்கன்னா, வடிவேலு இப்படி உட்காந்து சாப்பிடுவாரு. குந்த வச்சு சாப்பிடுவாரு. சாம்பார தூக்கி மூஞ்சில ஊத்திருக்காங்க. போயா வெளியிலன்னு சொல்லியிருக்காங்க. பரோட்டா சூரியெல்லாம் கேலி கிண்டல். சீரியல்ல சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அவன் வாயும் அவனும் யார்றா அவன்? அவன அனுப்பிச்சு விட்றான்னு சொல்லியிருக்காங்க சூரி சார. ம். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாரு. அது சீரியல் டைரக்டர் பேர்லாம் அவரு இப்ப இல்ல சொல்றேன். அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னா எப்படி? எப்படின்னா அவங்க மேல ஃபர்ஸ்ட்டு அவங்க மேல தொழில் மேல நம்பிக்கை, அவங்க மேல நம்பிக்கை. அட் த சேம் டைம் எப்படி டிராவல் பண்றாங்கன்னு தான். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். மண்டே டூ சாட்டர்டே என்கிட்ட கேட்பாங்க, "சார் சண்டே போனா இருக்குமா? இது என்ன பேங்கா? காலை 9:30 மணி, மதியம் 1:30 to 2, சாயங்காலம் 7 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ்ன்னு." ம். நான் நைட்டு 10:30 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். ராத்திரி 10:30 மணிக்கு. ம். என் கூட 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் ஷிப்ல வேலை பார்க்குறான். இன்னொருத்தரு பெரிய டாக்டரோட ஒரு தம்பி. என்கிட்ட வந்தான். ராத்திரி 10:30 மணிக்கு. கேட்ட பூட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிரே ம். சூப்பர் மார்க்கெட்டு, இந்த பக்கம் ம். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ், இந்த பக்கம் ரோஜா கம்பைன்ஸ், இந்த பக்கம் ஏஜிஎஸ். அங்க போற மாடியில கதவு பூட்டிட்டு இருக்காங்க. 10:30 மணி ராத்திரி 10:45. ஆ. அவர் டைரக்டர் கதவு பூட்டிட்டு பார்க்குறாரு. என்ன ஏய் யார்ப்பா நீங்க? என்ன இப்ப? சார் என் பேர் கார்த்திகேயன் பேரு சார். நான் வந்து வண்டலூர் ஜூகிட்டேருந்து வரேன். இவர் பேரு ரவி சார். இவரு ஓல்டு மகாபலிபுரத்துக்கிட்டேருந்து வர்றாரு சார். சார் இவரு ராயபுரம் கல்மண்டபத்துக்கிட்டேருந்து வராங்க சார். 3 பேருக்குமே ஆக்டிங் தான் சார் தொழில். அப்படின்னு சொன்னோனே கதவ திறந்தாரு. என் ஃப்ரெண்டு சொன்னான், "செருப்புல அடிக்க விட போறான். இல்லன்னா உன்ன மாடியிலேருந்து தள்ளி விட போறான் பாரு" அப்படின்னான். "செருப்பால அடிச்சா நான் அடிய வாங்கிக்கிறேன். இல்ல நாய அவுத்து விட்டாலும் கடிச்சாலும் நான் கடிய வாங்கிக்கிறேன்டான்னா." கார்த்தி பயமா இருக்குன்னாங்க. 2 பேரும் வெளிய நின்னுட்டாங்க. நான் மட்டும் உள்ள போனோனே, டைரக்டர் கட்டி புடிச்சாரு. உன்னோட அப்ரோச் எனக்கு புடிச்சிருக்கியா? என்னைக்கா இருந்தாலும் பெரிய ஆளா வருவ" அப்படின்னாரு. அதே மாரி ரவி மரியா இப்ப நடிக்கிறாரு டைரக்டர். ரவி ம். மரியா ஆஃபீஸ் போனேன். அவர் ஆஃபீஸ் வந்து அப்ப வந்து மிளகான்னு ஒரு படம் நட்டி இத மட்டும் சொல்லிர்றேன். ஆமா, ஆமா. நட்டி சார வச்சு எடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஆஃபீஸ் போகும்போது மாடியில கீழ கோபால் இல்லம் இருக்கும். மாடியில போனோனே, "வாங்க உட்காருங்க" அப்படின்னாரு. அப்படியே நின்னேன். "பரவால்ல சார்ன்னு" உடனே ஃபோட்டோலாம் பார்த்தாரு. "யோவ்! என்னய்யா இத்தன ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிற? டாக்டருக்கு ஆப்ட்டா இருக்க, வக்கீலுக்கு ஆப்ட்டா இருக்க, போலீஸா பண்ற, ஒரு ஊர் கிராமத்துக்காரனா இருக்க, அப்பாவா இருக்க, வில்லனா இருக்க, எல்லாத்துக்கும் ஆப்ட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறியா? ஆல் த பெஸ்ட், குட் லக்ன்னு" போட்டாரு. ஆமாய்யா ஒரு படத்துல பாக்யராஜ் வச்சிருப்பாரு. எங்க சின்னராசோ ஏதோ ஒரு படம். "ஏன்டா சின்ராசு, என்னடா நீ ஒரே ஃபோட்டோவா மாட்டி வச்சிருக்கிற?" "ஆமாத்தா, நானே டாக்டர், பைலட்டு, ஆர்மி, போலீஸ் எல்லாம் எப்படி ஆத்தா ஆக முடியும்? அதான் ஃபோட்டோவா மாட்டி வச்சிருக்கிறேன்." ஆ. அதுதாங்க நான். ஓகே, ஓகே. இதெல்லாம் நானாவே உணர்ந்து, இந்த கேரக்டருக்கு ஆப்ட்டா இருப்பேன்னு சொல்லி, ம். பாதி சினிமால சம்பாதிக்கிற காசு எல்லாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுப்பாங்கல்ல, நான் சினிமாவ பேஸ் பண்ணி ஓன் சஃபாரி, ஓன் போலீஸ் ட்ரெஸ்ஸு, அது மாரி ஓனா எடுத்து வச்சுக்குவேன். அந்த வர காச சூப்பர், வச்சு. சூப்பர் சார். அதுக்காக அது வெயிட் பண்ண மாட்டேன். இப்பயும் நான் போலீஸ் ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன். கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ஸு, போலீஸு, அந்த ஷூவு. ஓகே, அது போய் ஓகே. இன்னொருத்தங்க கிட்ட காஸ்டியூமர் கேட்டேன்னா, இந்த ஷூ வேண்டாம் எனக்கு வேற ம். டைமிங் எல்லாமே எனக்கு ஃபிட்டா இருக்கு பாருங்க போட்டா. கண்டிப்பாங்க. அது மாரி சினிமாவ யாரு நேசிச்சு உண்மையா டிராவல் பண்றாங்களோ, அவங்கனால தாங்க இது வந்து சக்சஸ்ங்கிறாங்க. இல்லன்னா கீழ நின்னுட்டு ஆடியன்ஸா நின்னுட்டு, கை தட்டிட்டே என்னமோப்பா இருக்க என்னன்னு வேண்டியதுதான். தெரியல. எங்க அப்பா, அம்மா எப்ப பெத்தானுங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் என் தல எழுத்து விடு அப்டின்னா, அது அந்த அந்த கருத்த நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப நீ லாயக்கு இல்லன்னு அர்த்தம். திறமை இருக்கு. அத வந்து அத வந்து அத வந்து உருவாக்கிக்கணும். நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப என்னென்ன படம் பண்றீங்கன்னு. இப்ப நான் பண்ணல. மஞ்சுமோன் பாய்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். இனிமேல் நான் டைரக்டர் உருவாக்கணும். ஓகே, எனக்கு ஓகே. கதை எழுது மொத. இப்ப ம். நான் டீலிங் பேசுறேன். ஓகே, உனக்கு ஓகே. யார் ப்ரொடியூசர் வேணும்? இந்த ஏஜிஎஸ் கல்பாச்சி அர்த்தனாவா? ஆ, ஆ, இவங்களா கலைப்புழு தானு சாரா? இந்தா போய் 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 ஆஃபீஸ் ஆ. அட்ரஸ் ஆ, ஆ. இந்தா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் குடுத்து,
என்னை ஸ்கிரிப்ட்ல எப்படி பேசணும்னு பண்ணு. நீயே புரியுதுங்க. இப்ப நீ சொன்ன கதை எனக்கே புரியல. ம். போட்டு குழப்புறியேடா மண்டைய போட்டு. என்னடா இதோட 4 டீ குடிச்சிட்டோம்டா கடையில. அவன் கடைக்காரனே பார்க்குறான். இவனுங்க ஏதோ வேற்றுக்கிரகவாசி என்னன்னு தெரியல. டீயே பார்க்காத மாரி இத்தன டீ குடிக்கிறானுங்கடே அப்படின்ட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஓகே. அப்புறம் அவன ட்ரெயின் பண்ணி மொபைல் வச்சுக்க, ம். பேசு ஒரு பிகினிங் எண்ட் வச்சு, நல்லா பேசு தெரியும்னா தெரியும்ன்னு சொல்லு. பட்ஜெட்ட வுட்டுரு அப்படின்னு ம். சொல்லி இப்போ ஒரு 10 பேர் உருவாக்கி வச்சிருக்கேன். சூப்பர், சூப்பர். இப்ப நீங்களே அவங்க எனக்கு டைரக்டர உருவாக்கி ஆமா. அப்ப அதுல எனக்கு கேரக்டர். ஓகே, ஓகே. அப்பதான் என்ன நீங்க பெரிய படத்துல நான் நடிக்க முடியும். பெரிய டைரக்டர், பெரிய கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்கலாம் டேய் கார்த்தி இப்படிதான் முனிஷ்காந்த் அப்படிதான் வந்தாப்ல. சூப்பர். முனிஷ்காந்த்லாம் ஃப்ரெண்டு தான். நடந்தே போவாரு. வண்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சார் இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய அந்த சினிமா கெரியர் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த சினிமாவ பத்தி நெறைய அனுபவங்கள் வந்து இப்போ சினிமாவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த திரைமொழி யூடியூப் சேனலுக்கும், இவ்வளோ நேரம் நேர்காணல் எடுத்த ரவீனா அவர்களுக்கும், இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.